ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்ப போகிறோம். வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த டைம் தான் கொஞ்சம் நிறைய நாள் நான் இருந்த மாதிரி ஃபீல் ஆகிறேன். ஏன்னா இல்லைனா வந்ததோடய ஒரு 2 வாரம் தான் இருப்பேன் மேக்ஸிமம், அப்புறம் போயிடுவேன். இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு காலை சாப்பாடு கஞ்சி தான் குடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பழைய கஞ்சி இருந்தது, தொட்டுக்க கொஞ்சம் கருவாடு இருந்தது, அதை போட்டு காலை சாப்பாடு முடிச்சிடலான்னு இன்றைக்கி எல்லாருமே அதை தான் சாப்பிட்டோம். இந்த வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாருமே கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போதுமே முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுவேன். ஏன்னா அவங்கள ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் நம்ம பண்ண லேட் ஆகும்னு பார்த்துன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே ரெடி ஆகிடுறது எங்கே போனாலுமே. முதல்ல இது தம்பிக்கு அம்மா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்போதுமே நம்ம பிறந்த வீட்டுக்கு வந்தோம்னா இப்போ தாத்தா பாட்டிங்களுக்கு மனசே வராது பிள்ளைங்களெல்லாம் வெளியே சும்மா விடுறதுக்கு இல்லையா. யார் யார் வீட்டிலலாம் அப்படி நடக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் சும்மா பனியன் கிளாத் மாதிரிக்கு தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட் மாடலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது அதிகமாக தம்பி போடவே மாட்டான். இப்போ அவனுக்கு இந்த சட்டையை போட்டாலே என்ன சொல்கிறது, அடம் பிடிச்சி தான் போடுவான். டிஷர்ட் பனியன்னு நல்லா போட்டுப்பாங்க. அப்புறம் நான் போடலை, அம்மாவிட்ட தான் கொடுத்து விட்டேன், நீங்களே போட்டு விடுங்க உங்கள் பேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போட்டுக்கிட்டாங்க. பிறந்த வீட்டில் நம்ம அப்பா அம்மா நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கலாம் இல்லையா. நம்ம வரப்போக நம்ம சந்தோஷமாக இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் அந்த எண்ணங்கள் வரும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த பேரனுக்கு சட்டையை போட்டு விடும்போது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவன் ஒரு வழி பண்ணிடுவான். சட்டையை தம்பிக்கு போடுறதுக்குள்ளே நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான் பார்த்திங்கன்னா. தம்பிக்கு சட்டை நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அவங்க பாட்டி பார்த்து எடுத்த சட்டை அது. அது பாப்பாவுக்கு எடுத்தாங்க, கவுன் மாடலில் எடுத்தாங்க, நல்லா இருந்தது. அது நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் போட்டிருந்தாங்க. சரி ஊருக்கு போகும்போது அதே போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் போட்டு விட்டேன். அவங்க அப்பா தான் சட்டையை போட்டு விட்டாங்க. நம்ம போடுறதெல்லாம் பிடிக்காது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பா இருந்தால் அது ஒரு தனி செல்லம் தான் இல்லையா. அது எல்லார் வீட்லேயுமே நடக்கிறது தான். எங்கள் வீட்டில் புதுசுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. நான் போட்டு விடுறேன்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் போட வேணாம், அப்பாட்ட நான் போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாப்பா எடுத்துகிட்டு போய் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கலர் நல்லா இருந்துச்சு. இந்த லைட் க்ரீன் மாதிரி அந்த ஒயிட்டு டாப் வச்சு நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா மேடத்துக்கெலாம் தலையை சீவி விட்டுட்டு பூ வைக்க ஆரம்பிச்சிடலான்னு இருந்துட்டேன். அவங்களுக்கு இந்த தலையை சீவினாலே பிடிக்காது. சும்மா ஃப்ரீ ஹேராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு விடுவாங்க. நம்ம போகிறது லாங் ட்ராவல். எனக்கு பார்த்திங்கன்னா போகிறது ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறது பார்த்திங்கன்னா அது ஒரு டூர் மாதிரியே சொல்லலாம். ஏன்னா இப்போ மதியம் நாங்கள் இப்போ 2 மணிக்கு கிளம்புனோம்னா அங்கே போய் சேர்கிறதுக்கு 8:30 மணி போல் ஆயிரும். அதனால பாப்பாவுக்கு நல்லா ஜடையெல்லாம் நல்லா டைட்டாக கட்டி சூப்பராக பூவெலாம் வச்சு விட்டாச்சு. அது பூ தலையில் இருக்கிறது என்னமோ ஒரு 10 நிமிஷம் கூட தங்காது. அது ஒரு வேறு விஷயம். அவங்க ஆடுற ஆட்டத்திலே அது எல்லாமே கலண்டு விழுந்துடும். இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷத்துக்கு தலையை சீவி ஒரு பூ வச்சு விட்ற வேண்டியதான். கேமரா பார்த்ததோட ஹாய்ன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பாப்பாவுக்கு இந்த நெக்லஸ் போட ஆரம்பித்தேன். நீங்களும் போட்டு காமிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட சொன்னாங்க. நம்ம போட்ட காலம்லாம் மலையேறி போச்சுமா, எனக்கு வேணாம்மா நீ போட்டுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கலட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நமக்கெல்லாம் இந்த காலேஜ் படிக்கிற டைமோட எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமெல்லாம் பிள்ளைங்களாம் வந்த பிறகு யோசிக்கிறதே கிடையாது. நம்மலாம் போடணும் அப்படின்னு வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி போடுவோம், போடாமல் இல்லை, எல்லாமே போடுவோம். இருந்தாலும் அதிகமாக அந்த ஒரு என்ன ஆசையே வரமாட்டுது. நம்ம படிக்கிற காலத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் புதுசு புதுசாக போடணும். காலேஜ் படிக்கிற டைம்லாம் பார்த்திங்கன்னா மாடல் ட்ரெஸ்லாம் நிறையா போடணும்னு ஆசை வரும். நமக்குன்னு 2 பிள்ளைங்க வந்ததோட அவங்கள தான் நம்ம கவனிக்க தோணுமே தவிர நமக்கு எதுவுமே செஞ்சுக்கணும்னு தோணாது இல்லையா.
அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீன் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அப்பா வந்து ஐஸ் வாங்கிட்டு வந்தாங்க, ஐஸ் கட்டி மீன் வச்சு போட்டு போகிறதுக்கு. அந்த பாப்பா எடுத்து வந்து பெரிய கட்டியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க ஐஸ் கட்டி, ஃபுல்லுமே எல்லாமே கரைஞ்சி போயிடுச்சு. இதுதான் என்ன போட்டு பாருங்கம்மா, நீங்கள் போட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்பா. பேரன் பேத்திங்களுக்கு எப்போதுமே போகும்போது பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க, ஒரு பை ஃபுல்லும் ஆயிரும். வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பையோடு தான் வருவோம். ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா 3 பை ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எப்படிடா தூக்கிட்டு போகிறேன்னு, ஸ்ட்ரைட் பஸ்ஸுனால நம்ம கொஞ்சம் கவலை இல்லை. அதனால் வந்து எல்லாத்தையுமே பொட்டி பொடிக்க எல்லாமே இருக்கிறத ஃபுல்லாக அள்ளிட்டு நம்ம போக வேண்டியது தான். அது இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கே உள்ள இது இல்லையா? நம்ம என்ன தான் கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போயினாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்கும்போது நம்மளும் ஒரு விருந்தாளி மாதிரி தான் ஆயிடுறோம். வந்தோமா வேலையை முடித்தோமா போனோமான்னு இருக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? யார் யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ வருஷம் நம்ம வாழ்ந்தாலுமே வேறு ஒரு வீட்டுக்கு போயிட்டோம்னா நம்மளை வந்து கெஸ்ட்டு மாதிரி தான். வந்து ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கலாம், அப்புறம் வந்து நம்ம ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அப்புறம் கொஞ்சம் மீன் ஃபுல்லுமே இருந்தது, அது எல்லாமே வந்து அப்பா ஐஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அதில் ஐஸில் ஃபுல்லும் விளையாடணுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. தம்பி பையன் வந்து அவங்க ரூமில் இருந்தாங்க, இல்லைன்னா அவனை வச்சுக்கிட்டு ஒரு வேலையுமே நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் மீன்லாம் இருந்தது. எப்போதுமே நான் அதிகமாக வாங்கிட்டு போக மாட்டேன், ஏன்னா அங்கே நம்மளுமே கடல் ஏரியா தான். அந்த டைம் வந்து கொஞ்சம் போட் வந்து கட்டில் போட்டுருவாங்க, ஸ்ட்ரைக்கு வந்து வரும். அதனால் பார்த்திங்கன்னா சரி மீன் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீன் இறால் நம்ம போட்லேருந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து தான் வாங்கியிருந்தாங்க. இறால் கொஞ்சம் நம்ம அப்பா போட்லேருந்து வந்தது. எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதையும் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து வச்சாச்சு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை கவரில் தான் வச்சுருந்தேன் அந்த போட்டு. அப்புறம் வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சா, சரி வேறு வாளியில் மாற்றி விட்டலான்னு சொல்லிட்டு அது வேறு வாளியில் மாற்றிட்டா. ஆனால் அது வீடியோ வந்து எடுக்கலை, ஏன்னா பஸ்ஸில் போகும்போதெல்லாம் லீக் ஆகும், அது சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேறு வாளியில் வந்து மாற்றி விட்டாச்சு. யார் யாருக்கெல்லாம் ஊருக்கு வந்தீங்கன்னா அந்த மாதிரி அம்மா அப்பா வந்து நம்ம கொடுக்குற பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போக ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே பொட்டி உடுக்க எல்லாத்தையுமே மூட்டை கட்டியாச்சு. மூட்டை கட்டிட்டு கிளம்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நான் இப்போ கொடுக்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் ஒரு கமெண்ட் மட்டும் லைக் வந்து கொடுங்க. இந்த வீடியோ விலாக் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு ஆட்டோவுமே வந்துருச்சு, அதோட வந்து கிளம்பிட்டோம். அம்மாவை தான் வந்து வீடியோ எடுக்க சொன்னால் கொஞ்சம் ஷார்ட்ஸ் ஃபார்மில் வந்து வச்சு எடுத்துட்டாங்க, அதனால் கொஞ்சம் கிளியராக இல்லை.